இந்த எஃப்ஜேவும் ஆதிரையும் பேச பேச பல உண்மைகள் வெளியே வருது. ஆக்சுவலா ஆதிரை பேசும்போது நான் கூட நம்பிட்டேன், இந்த பொண்ணு உண்மையில லவ் ஃபீலிங்ல அவங்க கூட பழகல போல அப்படின்ற மாதிரி நம்பிட்டேன். ஆனா இப்பதான் அந்த பையன் போல சொல்றான், ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா முத்தம் கேட்டிருக்காங்க, இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளையிங் கிஸ் ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு. அட பாவீங்களா, அப்புறம் ஏன்டா நீங்க வந்து லவ் பண்ணலன்னு சொல்லி சுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ அதுல இருந்து ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஹாட் ஸ்டார் ப்ரோமோல கூட பார்த்திருப்பீங்க, அமித்தை போட்டு செய்யன்னு செஞ்சிருப்பாங்க. பிக் பாஸே உங்களை கழி ஊத்த போறாரு, இது எவ்வளவு பெரிய மேட்டர் தெரியுமா, இது இவ்வளவு சப்பையா முடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அமித்தை போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. அந்த மனுஷனை பார்க்கும்போது பாவமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட மாட்டிக்கின்னு சாவறாரடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா முக்கியமான விஷயம், ஆதிரை முத்தம் கேட்டிருக்காங்க, எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளையிங் கேஸ் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்டர் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு இவனுங்க ஒரு உருட்டுறானுங்களே, யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன மேட்டர் அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம்.